எத்தனை பேர் கனியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கேட்டால் பதில் இல்லை. அல்லேலூயா. அதோ வசனங்கள், உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே ஆண்டவருடைய வார்த்தை. இப்போ நான் உங்களிடத்தில் பேச இருக்கிற வார்த்தைகள் கனி தேடும் பணிகள். இங்கே ஒரு தலைப்பிலே நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். கனிகளை தேடினார், வெறுமையாயிருந்தது. லூக்கா 13:6-9 வரைக்கும் வாசித்தோமானால், ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தின் நடுவிலே ஒரு அத்திமரத்தை நட்டினான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. எத்தனை வருஷமா? 3 வருஷமா பார்த்து வந்து தேடியும் காணவில்லை. இது நிலத்தை ஏன் கெடுக்குகிறது என்று சொல்லி எஜமான் திட்டுகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், திராட்சை தோட்டத்திற்கு நடுவுல ஒரு அத்திமரம். நல்ல கவனிங்க. ஏன் திராட்சை தோட்டத்தில் இருக்கும் பொழுது ஏன் அந்த எஜமான் அத்திமரத்தை நோக்கி பார்த்தார்? திராட்சை பழம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எல்லாத்துக்கும் பிடிக்கும். கனி தரும் திராட்சை, அந்த திராட்சை பழம் அதை எவ்வளவு சாப்பிட்டாலும் வெயில் நேரத்தில் நல்லா இருக்கும், இதமா இருக்கும். ஆனா இந்த எஜமான் அந்த தோட்டத்தின் திராட்சை பழத்தை புசிப்பதற்கு அவர் பார்க்க வரவில்லை. அவர் வந்தது அந்த தோட்டத்தின் திராட்சை தோட்டத்தின் நடுவிலே ஒரு அத்தி மரத்தை நட்டு வைத்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன்? என்னைக்காவது நம்ம படித்திருக்கோமே? என்னைக்காவது யோசித்திருக்கோமா? ஏன் இந்த மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டு வச்சார்? அத்தி மரத்தை ஏன் அந்த இடத்துல நட்டு வைத்தார்? அதாவது நம்ம தோட்டத்தில் நம்ம எல்லாருமே விவசாயம் செஞ்சிருப்போம். நம்ம விவசாயம் செஞ்சிருக்கும் பொழுது ஒரு வேப்ப மரத்தை நட்டு வச்சிருப்போம், ஒரு மாமரத்தை நட்டு வச்சிருப்போம் அந்த வயல்ல, அல்லது ஏதோ ஒண்ணுல வச்சிருப்போம். இங்கே பார்க்கிறா, ஏன் என்றால் இந்த அத்தி மரம் முதல்ல எப்படிப்பட்டது என்றால் படர்ந்த ஒரு அத்தி மரமாய் காணப்படுகிறது. அத்தி மரம் பல வருஷத்துக்கு அது கனி கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அது இந்த திராட்சை செடிகளுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. நிழல் கொடுக்குகிறதா இருக்கிறது, அடைக்கலம் கொடுக்குகிறதா இருக்கிறது. வருகின்ற கிளிகளுக்கு, வருகின்ற பறவைகளுக்கு அடைக்கல பட்டணமாய் அந்த அத்திமரம் திகழப்படும் என்பதற்காக அத்திமரத்தை நட்டு வைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ திராட்சை கொலை இருந்திருக்குமா இல்லையா? நல்ல பழங்கள் காத்திருக்குமா இல்லையா? அப்போ அந்த இடம் பூரா செலிம்பாகத்தானே இருந்திருக்கும். இந்த அத்தி மரம் ஏன் செலிம்பு இல்லை? 3 வருஷம் ஆயும் கனி கொடுக்காத மரமாக இருக்கிறது. ஏன் என்பத வேதனை தான் அந்த எஜமானுக்கு. அல்லேலூயா. இன்றைய தினத்தில் உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அத்திமரமாகி இருக்கிற விசுவாசிகள் நாம, அல்லேலூயா, அத்திமரமாகி இருக்கிற விசுவாசிகள் நாம, திராட்சை பழத்தில் இருக்கிற அந்த நீர் எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்து பல வருஷமா ஆதி விசுவாசிகளா நிறைய பேர். எத்தனை வருஷமா இருப்பீங்க நீங்க எல்லாரும்? எத்தனை வருஷமா அந்த சபையில விசுவாசியா இருப்போம்? ஒரு 2 வருஷம், ஒரு 5 வருஷம். இங்க அத்தி மரம் 3 வருஷம். ஆனா இந்த அத்தி மரம் கனி கொடுக்கவில்லை. நீங்க கனி கொடுக்கிறீங்களா? கனி கொடுக்கிறீங்களா? கனி கொடுக்கவில்லையா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவர் எஜமான் வருகிறார், அதை சாப்பிடுவதற்கு ஏதாவது கிடைக்குமா என்று இலைகளை தவிர வேற ஒன்றும் காணவில்லை. இவருக்கு வந்தது கோபம். இந்த கோபத்தினால் என்ன செய்கிறார்? வேலைக்காரனை கூப்பிட்டு, நான் என்னுடைய பாணியில் சொன்னால் கோச்சுக்காதீங்க, பீட்டர் ஐயாவை கூப்பிட்டு சும்மா இங்கே வந்துட்டு சும்மா இருக்கிறவங்களை என்ன செய்யணும்? நான் சொல்லல சாமி. கனி கொடாத மரமை இது வேன் இந்த மண்ணை கெடுத்து கொண்டிருக்கிறது என்பதால் ஒன்று அவரை திட்டிட்டு போயிட்டார். அவர் என்ன செஞ்சாரு? எஜமானே, இந்த ஒரு முறை மன்னிங்க, அடுத்த முறை நீங்கள் வருகிற பொழுது
இதை நல்லா கொத்தி நல்லா செஞ்சு நல்ல தண்ணி ஊற்றி இதை நான் கனி கொடுக்கிறதா மாற்றுகிறேன். அப்படி இல்லை என்றால் நீங்க சொல்றபடியே செஞ்சிடலாம் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீ கனி கொடுப்பாயா, நாளைக்கு கனி கொடுப்பாயா, கனியுள்ள வாழ்க்கை வாழ்கிறாயா, இல்ல கனி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை, எஜமானுடைய காரியம், வைத்தியம் பயங்கரமா இருக்கும். ஆனா வேலைக்காரர்கள் தான் பரிந்து பேசுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. வேண்டாம் ஆண்டவரே, இந்த ஒரு முறை பார்த்துக்கலாம் ஆண்டவரே என்று சொல்லி மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொல்றார், தள்ளு மோசே, இந்த ஜனங்களை நான் ஒரு வழி பண்ணிடுறேன், சாக வைக்கிறேன், அழிக்கிறேன்னு சொல்றார். மோசே, ஐயா வேண்டாம் ஐயா சொல்லி பரிந்து பேசுகிறார். இன்னைக்கு நாங்கள் எல்லாம் ஊழியக்காரர்களாக பரிந்து பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஏன்னா மத்தளத்துக்கு 2 அடினா நம்மளுக்கு டைமண்ட் அடி, இப்படி 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 எப்படின்னு சொல்லி வெட்டுன்னு அட்டி குத்துறாங்க. உண்மையாகவே வேதனைப்படுகிற காரியம். நிம்மதியாயிராமல் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிற காரணம் என்னவென்றால், நீங்கள் நல்ல அத்திமரமாய் கனி கொடுக்கிற அத்திமரமாய் மாற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த போராட்டம். அல்லேலூயா. இதை விட்டு பாஸ்டர் திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா எங்களுக்கு திட்டுறது தான் வேலையே. நல்லா கவனிங்க. வாத்தியாருக்கு என்ன வேலை? வாத்தியாருக்கு என்ன வேலை? சொல்லி கொடுக்கறதே வேலை. படிக்காட்டினா குச்சி எடுத்து அடிக்கிறதே வேலை. கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க வேண்டும். மோசே கடைசியில் என்ன ஆச்சுன்னு தெரியுங்களா? கானான் தேசத்துக்கு போக முடியல. ஹலோ பாருங்க, உங்களெல்லாம் வழி நடத்திய சபையில் நான் சொல்லுவேன், உங்களெல்லாம் இப்படிலாம் செஞ்சு நான் பரலோகத்துக்கு போவேனான்னு எனக்கே சந்தேகமாயிருச்சு. ஏன்னா அவ்வளவு திட்டுறோம், அவ்வளவு செய்கிறோம், நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. ஏன்னா உங்களை செதுக்குகிறோம், உங்களை அழகாக்குகிறோம், உங்களை நல்ல புடமிடுகிறோம். ஏன்னா நீங்க ஒரு நாள்ல சைன் ஆக வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்கே கனியை தேடியும் வெறுமையாயிருந்தது. வாழ்க்கையிலே கனி இல்லை என்றால் உன்னை ஒரு நாதியும் மதிக்காது என்பதை மறந்து விடாதீர். அல்லேலூயா. புது விசுவாசிகள் வருவார்கள், ஒரு ஒரு 2 நாள் வருவாங்க. அவர்களை பார்த்து இந்த அத்திமரம் என்ன செய்யும் தெரியுங்களா? திராட்சை பழத்தை பார்த்து அதுவே கனி கொடுக்கல, அதுவே கனி கொடுக்கல, நான் என்ன இன்னி அது கனி கொடுத்ததுக்கப்புறம் நான் கனி கொடுக்குறேன் இப்படின்னே ஏமாத்திட்டே வந்தது 3 வருஷம். இப்போ நாமளும் அப்படித்தான் செய்கிறோம். புதுசாக வந்தவங்க கையை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி ஜோம நாம வந்துட்டேன் வந்து அந்நிய பாஷை பேசுகிறாளாம், நம்ம தீர்க்க தரிசனமெல்லாம் பேசுகிறாளாம், நம்ம பேசாத பேச்சா அப்படியெல்லாம் பேசி டாமினேட் பண்ணுறோம். இந்த அத்திமரமும் அப்படிதான் செஞ்சு கொண்டிருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கனி இல்லாத வாழ்க்கை வீண். உலகத்தாரு நல்லா இருக்காங்க, நல்லா கவனிங்க. உலகத்தாரு அன்பாய் இருக்கிறாங்க, சந்தோஷமாய் இருக்கிறாங்க. 9 கனி இருக்கு பாருங்க, அத்தனையும் அவன்கிட்ட இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சத்தியமாங்க. அவங்க பயங்கரமாக இருக்காங்க. முஸ்லீம்கள்கிட்ட போய் பேசி பழகுங்களேன், அவங்க ஒரு ஸ்திரீயை பார்க்கக்கூடாது இச்சையோடுன்னு சொல்லுவாங்க. இங்கே அல்லாஹ் வேற மாதிரி ஆயிடுவார். ஏன்னா நிறைய பேர்கிட்ட நான் பழகுறேன், நிறைய பேர் நன்றாக இருக்கிறாங்க. நான் எங்கள் வீட்டில் வந்து சொல்லுவேன், நம்மளை தவிர எல்லாருமே நல்லா இருக்காங்கடி அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு நம்ம ஏன் எப்படின்னா, அந்த அத்திமரம் என்ன செஞ்சிட போகிறாங்க, நம்மளுக்கு பரிந்து பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கார்ல, அதனால நான் படர்ந்து போய் நிற்போம், என்ன வேணாலும் செய்வோம் சொல்லிட்டு அது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாளுக்கு ஒரு நாள் அடுத்த தடவை வரும்பொழுது, எஜமான் வரும்பொழுது பரிந்து பேச முடியாது. பரிந்து பேச என்ன செய்ய கேட்கிறார்? ஒரு கனி கொடு. கனி கொடுக்கலன்னா இதற்கு எதுக்கு மரம்? நான் சொல்றேன், விசுவாசி ஆவியின் கனிகள் இல்லை என்றால் விசுவாசிகள் எதற்கு? கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போட. அப்ப கனி இல்லாத வாழ்க்கை, கனி இல்லாத மரம் சாகவே வேணும். ஆமாவா இல்லையா? உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? இப்ப எனக்கு உயிர் இருக்கு, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா,
இப்படினே இருந்தேன்னா நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? செத்து போயிட வேண்டியது, மருந்தை வச்சு கொன்ற வேண்டியது. அப்படித்தான் ஆண்டவர் சொல்கிறார், வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். எனக்கு அன்பான முதல் காரியம் பார்க்குறோம், ஒரு திராட்சை தோட்டத்தின் நடுவில் செழிப்பாயிருக்கிற இடத்துல உங்களை வச்சாலும் அங்கேயும் கனி தர மாட்டேறீங்க. அத்திமரமே, நீ அநேகருக்கு அடைக்கலமாக இருக்கிற நீ ஒரு இலை உதிர்ந்த காலத்தில் கூட எதுவுமே இல்லாமல், கனியும் இல்லாமல், இலைகளும் இல்லாமல் இருக்கிறாயே, நீ இருந்தும் வீண். அந்த நிலத்தை கெடுக்காதே, அந்த இடத்தை கெடுக்காதே என்று சொல்லி வெட்டுண்டு போட போகிறார். இரண்டாவது காரியம், கோடாரியானது வேறு கடியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடாத மரத்தின் வேற என்ன செய்ய சொல்றார் ஆண்டவர்? கிளைய மாத்திரமல்ல, வேரோடு வெட்டிரு. கொஞ்சம் நஞ்சமா வேறு இருந்து முளைச்சு வந்து இன்னொரு அத்தி மரத்தை கெடுத்துரும். புரியுதானே சொல்றது? இன்னொருத்தரை கெடுத்துரும். நீங்க ஒரு கொட்டாய் விடுங்களேன், வரிசையா போயிடும். இதுல மாத்திரம் தான் ஒன்னசஸ், ஒருமனப்பட்ட ஆவி. நீங்க ஒரு அந்நிய பாஷை பேசி அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்களேன், உங்களவே பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன அந்த அம்மா கத்திக்கிட்டே இருக்கு, தவிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு தெரியுமா பார்க்குறாங்க? நீ வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு வேற மாதிரி கத்துற, தெருவில் போனால் அங்கே வேற மாதிரி கத்துற, இங்கே வந்தால் இங்கே வேற மாதிரி கத்துற. அப்போ உனக்குள்ள கனி அவர்கள் பார்த்து அறிந்து கொண்டிருக்காங்க. சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும் உங்களை, அவர்களை கனியினாலே அறிவீர்கள். அல்லேலூயா. இங்கே பார்க்குற தோட்டத்தில் நல்ல செழிப்பான இடத்துல உங்களை வைத்திருக்கிறார் ஆண்டவர். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்ட அக்னியிலே போடப்படும் என்று சொல்லுகிறார். கனி எல்லாரும் கொடுக்குறீங்க, ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நல்ல கனி. சும்மா கனி, நார்மல் கனி கொடுக்கறது பெருசு இல்லை. நல்ல கனி, பழங்கள் நல்லா சாப்பிடலாம். ஆனால் பயங்கர புளிப்பும் துவப்புமா இருக்கிற பழத்தை சாப்பிட முடியுமா? முடியாது. இஷ்டத்துக்கு வாழ்வது வாழ்க்கை அல்ல. வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ்வது தான் வாழ்க்கை. அல்லேலூயா. இதை வாழ்க்கையை விட்டு விட்டு நீங்கள் கொஞ்சம் விலகி போனீங்கனாலும் நீங்கள் வாழ்வது வீண் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் விலகி போவீர்களானால் உங்கள் காலுக்கடியில் கோடாரியானது தன்னாலே வந்து நிற்கும். அல்லேலூயா. இதுதாங்க தீர்க்க தரிசன வார்த்தை. தீர்க்க தரிசனம்னா வேற எங்கேயோ இருந்து வந்து அப்படி இல்லை. என் நாமம் தரிக்கப்பட்ட என் மகனே, என் மகளே, உனக்கு இப்படி நடக்க போகுது, நீ நாளை கழிச்சு நீ இப்படி ஆக போற, அப்படி தீர்க்க தரிசனம் இல்லை. இந்த தீர்க்க தரிசனம் உயிர் போக போகுது, நீ பாதுகாத்துக்கொள் என்பது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எங்க என்ன செய்யறாரு? கால் கடியில கோடாரி, அருவா கூட இல்ல, கோடாரியை வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 21:19 பார்க்கிறோம். வழி அருகே அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளின்றி வேறொன்றையும் காணாமல் ஒரு காலம் முன்னிடத்தில் கனி உண்டாகதற்கு கடவுது என்று அந்த அத்திமரத்தை பார்த்து என்ன செஞ்சாரு? சபிக்கிறார். எத்தனை பேர்த்துக்கு சபித்தல்னா பிடிக்கும்? என்ன பிரதர்? வெளிப்படுது. அதாவது நம்ம யாருக்குமே சபிக்கிறது பிடிக்காது. ஆமாவா இல்லையா? நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாக்காமல் மேலாவாய், நீ வானத்துக்கு மேல் பூமிக்கு மேல எல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தருவார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது? உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல அதுக்கு அடுத்து நீ செய்யலைன்னா உனக்கு இந்த சாபம் வருன்னு சொன்ன உடனே உங்களுக்கு வரும் பாருங்க கோபம். நல்லா தானே பேசிட்டு இருந்தீரு, இப்போ வேற மாதிரி பேசுறேன். நான் ஆண்டவருடைய வார்த்தை பயங்கரமான வார்த்தைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. அம்மா, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபாக்கினைக்கு அப்படியெல்லாம் பேசணும்னா விட்டுருவீங்களா எங்களை? அந்த கோடாரி எங்க காலுக்கடியிலே வந்து நிற்கும். ஆண்டவர் சொல்றார், வேசியின் பிள்ளைகளே. அந்த பாருங்க, நான் சொல்லலை, எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்மளமோ என்னமோ சொன்ன உடனே என்ன சொல்றோம்? நீ கனி கொடுலனா ஜெபம் பண்ணலனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்காதுன்னா எப்படி ஆசீர்வாதம் இருக்காது? பாச திட்டுறாருன்னு ஏசாமி சொல்றாரு. அவர் சொன்ன வார்த்தையை சொல்றார், வேசியின் பிள்ளைகளே.
அப்போ கோபம் வருதா நம்மளுக்கு? இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, கண்ணாடி முன்னாடி எத்தனை பேர் நின்று கொண்டு உங்களை ரசிக்கிறீர்கள். பவுடர் போட்டிருக்கிறது குறை இருந்தால் குறையை செய்கிறீங்க, அப்படியே தடவுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. கொஞ்சம் கோடு இருந்துச்சுன்னா செய்கிறீங்க, டிசைனாக ஸ்டைல் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அந்த கண்ணாடி சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க. ஆனால் உங்கள் வாழ்வை சிறப்பளிக்க வேண்டும் என்று ஊழியக்காரர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை சொன்னால் கோபம் வருகிறது. என்னைக்கு நீங்கள் கண்ணாடியாய் ஊழியக்காரர் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நடு தோட்டத்திலே தேடி வந்தார். செழுமையான இருக்கிற இடத்திலே ஒருவேளை இந்த சபையை வைத்துக் கொள்ளலாம். இந்த சபையிலே ஆண்டவர் கனியுள்ள வாழ்க்கை யார் வாழ்கிறாய் என்று சொல்லி தேடி வந்திருக்கலாம். ஆனால் அத்திமரத்தை போல 3 வருடமாக 5 வருடமாக 10 வருடமாக கனி கூடாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லை. இப்ப எல்லாருமே ரட்சிக்கப்பட்டீங்களா? வேற எதுவும் கெட்ட வார்த்தை பேசிட்டேன்னா? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிப்புனா என்ன? ரட்சிக்கப்பட்டதுனால தானே. அம்மா கரெக்டாக சொன்னாங்க, ரட்சிக்கப்பட்டது தானையா சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். என்னையா கேள்வி? நான் கேட்கிறேன், சர்ச்சுக்குள்ள இருக்கிறனால உங்களுக்கு ஆவியின் கனி இருக்கா? இப்போ அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளதான் அத்திமரத்தை நட்டு வைத்திருக்கிறார். நீங்க திராட்சை பழமா இல்ல அத்திமரமா? அத்திமரம். கனி கொடுக்குறீங்களா, கனி கொடுக்கலையா? அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஐயா சொன்னது போல உங்களுக்கு நோய் வராமல் இருக்கா? அது வந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. அது பேசாமல் வருது போகுதுயா, நம்மளுக்கு என்ன? சரி, நிம்மதியாக இருக்கீங்களா? பொய் சொல்லப்படாது. நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக சொல்லணும். நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், ஏசாமியை கும்பிட்றேன், அதனால் எனக்கு எந்த வித தீங்கும் இல்லை, என் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்குள்ள சந்தோஷம், நான் எப்போ பார்த்தாலும் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே அப்படி சொல்லிக்கிட்டே வீட்டில் சமையல் பண்ணுவேன், 24 மணி நேரம் வேலை செய்வேன்னு சொல்ல முடியுமா? வேலை பார்த்துட்டு இருக்கோம், வேலை பார்க்குறோம். நான் என்ன சொல்றேன்? சந்தோஷம், மகிழ்ச்சி. ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தாரானால் கழுதையில் போக மாட்டீங்க. ஒரு காலத்தில் கழுதையில் போனாங்கல்ல, கழுதையில் சவாரி ஏறி போனாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு ஆண்டவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனிலிருந்து வேதனையை கூட்ட மாட்டார். சைக்கிளில் போறவே பைக்கில் போகணும், பைக்கில் போறவே காரில் போகணும், காரில் போறவே எங்கே போகணும்? ஃப்ளைட்டில் போகணும். இதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு பாருங்க, நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இட்ஸ் நாட் ஜோக். நல்லா யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போதே சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? வீட்டில் காசு இருக்குதா? இந்த ஆனா போனா விடியல் நொடியலுன்னு சொல்லி போட்டு நம்மளை போட்டு கொள்றாங்க. காசை கொடுத்து அதை எப்படியாவது கொடுத்து கடன்காரனாக்கி அதை சனிக்கிழமை ஆனவனே பணம் கட்டணும். நம்மளுடைய வாழ்க்கையை பாருங்கள், தரித்திரம் 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 விழுந்துக்கிட்டே இருக்கு. இந்த உலகத்தாரன் பார்த்தீங்களா எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க தெரியுங்களா? காரில் போகிறாங்க, வர்றாங்க, போகிறாங்க. ஏன் நம்ம ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கோம்? நீங்கள் வேணால் சும்மா சொல்லலாம், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொல்லி. ஆசீர்வாதம்னா வேறு விதமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் நம்ம கனியுள்ள வாழ்க்கை வாழ்வது இல்லை. அல்லேலூயா. கனிதரும் வாழ்க்கை வாழ்வதில்லை. அத்திமரத்தை போல் இருந்தால் போதும் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை ஆண்டவருக்காய் கனி கொடுக்குகிற வாழ்க்கையாய் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. வழியருகே தோட்டத்துக்குள்ள போனாரு, இப்ப வழியருகே போறாரு, அங்கேயும் காணவில்லை, அதனால அங்கேயும் வெட்ட சொல்லிட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இங்கே ஏசாயா 55 அதிகாரம் 1-6 வரைக்கும் பார்த்தோமானால், என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்து
என்ன செஞ்சுச்சான்? கசப்பான திராட்சை இதை கொடுத்துருச்சான். அப்போது கனி தரும், ஆனால் கசப்பை தரும். நாம் எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கிறது, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, நம்முடைய நம்பிக்கை இப்படி இருக்கிறது. நான் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா என்னமோ இருக்கிறோம். விசுவாச வார்த்தை இல்லை. God is good. கர்த்தர் நல்லவர், என்னை நல்லா வச்சிருக்கார், ஆசீர்வாதம் வச்சிருக்கார். எப்படி இருக்கீங்க? உடம்பு நல்லா இருக்கு, ஆண்டவர் வைத்திருக்கிறார். விசுவாசத்தை சொல்லுங்க, விசுவாசத்தின் ஓட்டத்தை ஓடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போய் உலகத்தாருன்ட்ட போய் இந்த நம்ம பஞ்சாயத்தை பேசாதீங்க. எங்க நடக்குது? ஒன்றும் இல்லை, நீயாவது நல்லா இருக்க. அவன்கிட்ட போய் சொன்னா அவன் எப்படி சர்ச்சுக்கு வரீங்க? நான் என்ன சொல்றேன், என்னக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓ மருமக எப்படி, அவள் அப்படி அதுக்கு அடக்க அப்படி, அதை மட்டும் பேசுறதுக்கு எப்படி எப்படியோ பேசுவாங்க. ஒரு 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 என்ன சொல்ற, நம்ம ஒரு புறணிகள் மாதிரி. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, அக்கவுக்குள்ள இருக்கவங்கள இந்த 5 பேர் 10 பேர் ஜோமனை உட்கார்றதுக்குள்ளேயும் ஊர் புறணி அண்டை பூமி எல்லா புறணிகளையும் பேசிட்டு கடைசியில் 5 நிமிஷம் ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே நேற்று ஜோம் பண்ண ஜோமே ஆமேன் முடிச்சிடுறது. நான் என்ன சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கான வார்த்தைகளை பேசுங்கள். மரியாள் பேசுகிற பொழுது, எலிசபெத் பேசுகிற பொழுது வகுத்துக்குள்ள இருந்த குழந்தை என்ன செஞ்சான்? துள்ளுச்சு. அபிஷேகத்தில் துள்ளுச்சு. உங்க வார்த்தைகளை என்ன துள்ளுச்சு? உங்க வார்த்தைகளை என்ன துள்ளுது? சபையே துள்ளுது. என்ன அந்த சிஸ்டர் தான் இப்படி சொன்னாங்க, இந்த சிஸ்டர் தான் இப்படி சொன்னாங்க என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது வீண், இது வீண். இதை அதை வாசிங்க. இப்போ இதை தேடி பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? உன்னை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ சபைக்கு வருவோமா? இப்போ அத்திமரம் நீங்க. இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, உங்கள்கிட்ட கனி இருக்குதா என்று சொல்லி பார்க்கறதுக்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு வந்திருக்கிறாரு. உங்கள்கிட்ட கனி இருக்கா? போய் சொல்லாமல் சொல்லுங்க பாப்பா. நல்ல பிள்ளைகளா, கனி இருக்கு அப்படின்றவங்க கையை தூக்குங்க. உங்களை உண்மையிலே ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. பாருங்க, ஆண்டவர் கனி இருக்கான்னு தேடுறாரு, காணவில்லை. அத்திமரத்தை பார்த்து தேடிட்டு இருக்காரு, காணவில்லை. இப்போ இங்க இருக்கிற 5-10 பேர் இடத்துலையும் தேடிட்டு இருக்கிறாரு, கனி இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை காரியம் என்னது? ஆவியின் கனி அன்பு. அல்லேலூயா. இந்த அன்பு உங்கள்கிட்ட இருக்கா? அன்பு இருக்கா? ஹலோ, லவ் லவ் அன்பு, அன்பு இல்லையா? ஆர்டியுமே பாருங்க, முதலையே நம்ம ஃபெயில் ஆயிட்டோம். அன்பு இருக்கான்னா அது பெரிய வம்பு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம. அன்பு என்னம்மா? அதுதான் அன்பு இருக்கான்னு கேட்குறேன். உங்கள்கிட்ட அன்பு இருக்கான்னு கேட்டேன் நான், இல்லைன்னு சொல்ல. ஆவியின் கனி அன்பு இருக்குதா? அத்திமரத்தை பார்த்து பழத்தை பார்த்தாரு, பழைய பழம் இல்லாமையா இருக்குன்னு சொல்லி அத்திமரம் பார்த்து சொல்லுமா? அதுட்டு இல்லை, அதனால பரிந்து பேசுகிறார். இங்கே அன்பு இருக்கும். நல்லா கவனிங்க, நம்மள்ட்ட யார்ட்டையும் அன்பு கிடையாது. அல்லேலூயா. ஆதியிலிருந்து அன்பை விட்டு விலகி விட்டாய் என்று உன் பேரில் ஆண்டவர் சொல்றார். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் என்ன செய்யறாரு? ஓ விளக்கு தண்டு. என்ன விளக்கு தண்டுனா என்னது? விளக்கு தண்டுனா என்னது? ஓ கண்ணு நரம்ப அறுத்து எடுத்துருவேன்றாரு. விளக்கு தண்டுன்றது கண் பார்வை நரம்பு. உன் பார்வையை அறுத்து எடுத்துருவேன், அதிலிருந்து புட்டிங்கி எரிஞ்சிருவேன்றாரு. சும்மா இல்லைங்க வேத வசனம். இதெல்லாம் பயங்கரமான கொடூரமான ஒரு ஆபரேஷன். அப்போ நாம அமைதியா இருக்கிறோம். அன்பு இருக்கனா இல்ல? பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்துறீங்களா? நான் நல்லா சொல்றேன் கேளுங்க. இப்ப இந்த தம்பி இருக்கிறான். இந்த தம்பிய நான் போய் கொஞ்சி, தம்பி அழகா இருக்கடா, நல்ல பையன்டா, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி பேசிட்டு என் பிள்ளை அந்த அங்க உட்காந்துருக்கான். அவனை போடா எரும மாட பண்ணிப்பல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வைங்களேன், எனக்கு அன்பு இல்லை. அல்லேலூயா.
நம்ம அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவங்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறோம், நம்ம பிள்ளைகளை பற்றி புகழ்ந்து பேசுகிறதில்ல. நம்ம மனைவியின் இடத்துல போய் நேசிக்கிறதில்ல. நம்ம மனைவி, அதாவது யாரோ ஒருத்தி யாரோ ஒருத்திட்ட போய் சாரி 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 பேசுங்க பேசுங்கன்னு சொல்கிறோம். நல்லாவே வைக்காத குழம்பு அது கொடுத்துருக்கோம், இவர் சாப்பிட்டுட்டு அப்பா அவ்வளோ மாதிரி வைக்கிறியா நீ, அந்த பிள்ளை மாதிரி வை அப்படின்னு சொல்லி அதை விட சூப்பராக வச்சுருக்கோம் இங்கே. ஆனால் டெய்லி வச்சு அங்கே போய் சாப்பிட முடியுமா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, பொய் பேசுகிறதாய் காணப்படுகிறோம். அன்பு இல்லை, நடிக்கிற உலகமாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நீ பிறரிடத்திலும் அன்பு கூறு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னே நேசி. என்னைய நான் நேசித்தால் மாத்திரந்தே நான் உங்களை நேசிக்க முடியும். அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னு புரியுதா? என்னைய நேசிக்கணும்னா என்ன அர்த்தம்னா, என்னை நான் பக்குவமாய் அழகாய் அன்பாய் பார்த்து கொள்ள வேண்டும். பரதேசி மாதிரி முடியை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே சட்டையெல்லாம் கிழிச்சு பிச்சைக்காரை மாதிரி போயிட்டு இருந்தோம்னா என்னைய நான் நேசித்தவனாக இல்லை, என்னை நான் அழகுபடுத்துகிறவனாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சரியாக இருக்கிற பொழுதுதான் உங்களை நான் நேசிக்க முடியும். இல்லை என்றால் எனக்கே அன்பு இல்லைன்னா உங்களை நான் நேசிக்க முடியாது. எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களை நீங்கள் அதிகமாக ஒன்றும் இல்லை, நீங்கள் நேசிக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். எவ்வளவு நேரம் உங்கள் வீட்டுக்கார்ட்ட, உங்கள் பிள்ளைகிட்ட, உங்கள் புருஷங்கள்கிட்ட பேசுகிறீங்க? இதுகிட்ட பேசிட்டாலும் பேசாமையே வருது சண்டை. எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க டைம்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் மாறும். அல்லேலூயா. நம்ம இப்படியே சொல்லித்தேன் அவரை வில்லனாவே ஆக்கிடுறோம். அது வந்துருச்சு. எது? ஆமாம், அது வந்துருச்சு. கர்மம் வாயை இப்போ திறந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்ட்டு. அவங்க வீட்டுக்காரர் சில குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடிச்சிட்டு என்ன செய்வார் தெரியுமா? ரோட்டில் போய் ஓன்னு அழுவார். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நினைப்பீங்க குடிச்சிட்டாலே இந்த ஆள் அழுக ஆரம்பிச்சிருவாப்லடா. அப்படி இல்லை, தான் வேதனையாக குடிச்சு போட்டு கத்துறார், அழுகிறார். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி பாருங்களேன், அவர் குடிக்கிறதவே நிப்பாட்டிடுவார். அல்லேலூயா. நாம் என்னன்னா மிகவும் பரிசுத்தவான்கள் ஆயிடுறோம். இப்போ சாத்தானே யார புருஷனை சவுண்டு விட்டு இது பண்ணுறோம். பேசுங்க, அன்பா பேசுங்க. யாரிடத்திலே பேசுறீங்க? மனைவிகள் இடத்துல பேசுங்கள். உன் நேரத்தை ஒதுக்குங்க. என்னம்மா, என்ன செய்கிற, எப்படி இருக்கிற, என்ன பண்ணுற? காலையிலேருந்து சமைத்து கொண்டே இருக்கு. இந்த வேக்காட்டில், இந்த வெயிலுக்குள்ளே, அந்த சமையல் ரூம்குள்ளே எப்படித்தான் இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிற? சும்மா அப்படியே பேசுங்க. இல்லை, பொய் பேச சொல்லலை, உண்மையை பேசுங்க. அல்லேலூயா. பேசுங்க. மனைவியை பேசுங்க, அம்மாவை பேசுங்க, தங்கச்சியை பேசுங்க. அப்பொழுது ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைன்னா அப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அப்படியே வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு சோறு கண்ட இடம் சொர்க்கம் சொல்லிட்டு சோறு தின்ன உடனே அப்படி திரும்பி திக்கிட்டு போய்க்கிறது இருக்கக்கூடாது. சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்கள். என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா பிரதர்? சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? எல்லோரும் சொல்லியிருக்கீங்களா? சாப்பாடு சூப்பராக இருக்கு சொல்லணுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம். சொல்லணும். எப்படி இருக்கிறது என்ன அப்படின்றத சொல்லணும். ஆண்டவருடைய வார்த்தைகள் அதைத்தான் சொல்லுகிறது. அன்பு செய். அன்பு செய்யாம நம்ம கர்த்தருடைய, அதாவது 4 பேர் நம்மளை பார்க்குறவங்க அப்படியே அவங்க நம்ம சபைக்கு ஓடி வரணும். ஐயோ, அந்த அக்கா எவ்வளோ அன்பா பேசுறாங்க, அந்த அண்ணன் பாரு, அவங்க ஒய்ஃபை எப்படி வச்சிருக்காங்க பாரு, கிளி மாதிரி வச்சிருக்காங்க, அப்படி சொல்லணும். என்னங்கம்மா? நல்ல கனிகளை கொடுக்கணும். அன்புதே வேணும். ஆமா, நல்ல கனி என்றால் அன்பு பிரதிபலிக்க வேண்டும். என் பையன்கிட்ட கேளுங்க, நான் சொன்னது பொய்யா? என் வீட்டில் வந்துட்டு நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்ட்டு என் வீட்டுக்காரமாட துண்டு எடுத்துகிட்டு போய் கட்சிப்பு எடுத்துகிட்டு போய் தொடச்சி விடுவேன் டெய்லி. பாருங்க. ஆமாம், நீங்கள் என்ன நினச்சா நினச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது என் ஒய்ஃப். எப்போ நான் அந்த செல்லு வாங்கினாலும் இப்படியே இதை வச்சுருப்பேன், எப்பயுமே வச்சுருப்பேன்.
அப்போ நேசிக்க வேண்டும். என்னை தெய்வம் மாதிரி பார்த்துக்குவா இவ, நான் அப்படி இருக்கிறனால. அப்போ நீங்கள் நேசித்து பாருங்கள். உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகள் இடத்துல பேசி பாருங்கள். ஏன் வேர்த்திருக்கு, ஏன் உடம்பு முடியல, என்ன சூழ்நிலை. இன்னொன்று ஒரு சூழ்நிலை வரும், ஸ்டமக் பெயின் ஒரு சூழ்நிலை வரும். அவ்வளோதான். கடையில் சாப்பிடுவோம், அங்கே சாப்பிடுவோம், இங்கே சாப்பிடுவோம். எந்த நேரம் பார்த்தாலும் ஏய் உனக்கு எப்போ பார்த்தாலும் வகுத்த வழி தானே, எந்த நேரம் பார்த்தாலும் போய் சொல்ல. இப்படியே பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. கனிவோடு பேசுங்கள், அன்போடு பேசுங்கள், அரவணைங்கள். அல்லேலூயா. வேலைக்கு போயிட்டு ஒரு மனுஷன்கிட்ட வந்த உடனே பேசுங்க, பாப்பா அங்கே அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. அவர்கிட்ட பேசுங்க. என்ன சூழ்நிலை, ஏங்க ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, வாங்க இந்தாங்க தண்ணி, தண்ணியை கொடுத்து பழகுங்க. அல்லேலூயா. நீ தண்ணியை கொடுத்து பழகணும்னா அவர் தண்ணியை குடிச்சு பழகிடுவார். ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த தண்ணியை கொடுத்துட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அவர்கிட்ட பேசுங்க. இன்னொருத்தர்கிட்ட பேச மாட்டார். நான் சொல்கிறது புரியுதா? இன்னொருத்திட்ட பேச மாட்டார். நீ பேசுனா இன்னொருத்திட்ட போய் பேச மாட்டார். எங்க இன்னொருத்திட்ட போய் பேச வேண்டிய சூழ்நிலை எப்போ தெரியுமா? தன் மனைவி தன் புருஷன் பேசலைன்னா, எங்க என் குடும்பத்தில் யாருமே பேச மாட்டாங்க, நீங்களாவது நல்லா கவனிக்கிறீங்க சிஸ்டர்ந்தே ஆரம்பிப்பாங்க. புரியுதா நான் சொல்கிறது? சிஸ்டர்ந்தே ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அந்த சிஸ்டர் வேறு மாதிரி ஆகி என்னென்னமோ ஆயிரும். அப்புறம் அப்போ நலஞ்சு பாஸ்ட்டு அவனு இவனும் இங்கே வர்றதே இல்லை, இந்த அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. அன்பு செலுத்துங்கள். உங்கள் மனைவியின் இடத்துல யார்கிட்டயே போய் பிச்சைக்காரங்கள்ட்டெல்லாம் போயிட்டு அன்பு செலுத்துறீங்க. உங்கள் பிள்ளைகள்கிட்ட, உங்கள் மனைவிட்ட, உங்கள் புருஷன்கிட்ட அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்படுங்கள். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. கனியுள்ள வாழ்க்கை வாழாவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. அன்பு இருந்தால் உங்களுடைய வீட்டிலே சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. அன்பு இருந்தால் உங்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கும், ஹாப்பி இருக்கும். எத்தனை பேர் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் சொல்லுங்க? சந்தோஷமாக இருக்கும். அதாவது டிவியை போட்டு ஜோக்கை போட்டு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு பேர் சந்தோஷம் கிடையாது. புரியுதா? இப்போ இந்த காலத்தில் பூரா கர்த்தருடைய பிள்ளைகள் என்னன்னா, பூரா டிவியை போட்டு ஜோக்கு டிவி சேனல் எல்லாம் போட்டு கேன்னு சிரிச்சுக்கிட்டு தான் இருக்குங்க. அந்த வீட்டிலே உண்மையான பாசம் அன்பு இல்லை. அல்லேலூயா. உங்கள் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தோடு அடித்து சிரிங்க. வெளியில் கேட்குறவங்க இது என்ன, அது இவங்க குடும்பம் இப்படி இருக்கு, நம்ம குடும்பம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ சர்ச்சுக்கு வருவாங்க. நீ அடிச்சுக்கிறேறி கடந்தன் வை, சவுண்டு வெளியில் கரண்டி எரிகிறது, விளங்காதவனே, உனக்கு வாய் அழுகி போயிரும்டா. யார? புருஷனை. உன் கையை வாங்கினே நீட்டுற, இன்னைக்கு வரும்போது உன் கை போ நாசமாக போயிடுவேன். அதே சூழ்நிலை தான் எதாச்சுனாலும் நீங்கள் இதை சுமக்கணும். அல்லேலூயா. சாபம் விட்டு விடாதீர்கள். அவரிடத்துல பேசுங்க, கூப்பிட்டு அரவணைப்பா பேசுங்க, பிள்ளைகளிடத்துல பேசுங்க, அன்பாக இருங்கள். அல்லேலூயா. ஒன்று நான் சொல்கிறேன், எங்கள் சபையில் 8 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைங்க, அத்தனை பேரும் அவங்க அப்பா அம்மாட்ட எனக்கு நீங்கள் இனிமேல் வேண்டாம், நாங்கள் பாஸ்டரும் பாஸ்டர் அம்மா குடும்பத்துக்கு நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுங்க, எழுதி கொடுத்துட்டு. நான் சும்மா சொன்னேன், எங்கள் வீட்டில் இருக்க பிடிக்கலன்னு. உங்கள் வீட்டில் இருக்க பிடிக்குன்னா என் வீட்டில் இருக்கணும்னா எழுதி கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு பூரா பேர் வீட்டில் எழுதி அவங்க அப்பா அம்மா கைரேகையை வச்சு வாங்கிட்டு வந்து, பாஸ்டர் நாங்கள் வாங்கிட்டோம், நாங்கிட்டு இங்கே வந்து 1 வாரம் இருந்துச்சுங்க வீட்டில். ஆமாம். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் சரின்னு சொல்லிட்டு அடுத்த சபையில் ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சி வாங்கினேன் பாருங்க இந்த ரேகை வச்சு கொடுத்த பெற்றோர்களை. வான்ட்ட அன்பு இருந்துச்சுன்னா எதுக்கு ஏன்ட்ட வர்றான்? புரியுதுங்களா? இப்போ இந்த பையனை சொல்கிறேன், நீ வாப்பா உனக்கு நான் நல்லா பண்ணுறேன். இன்னொன்று, டாடி வேணாம் டாடி, நான் போகிறேன் டாடி அந்த பாஸ்டர் வீட்டுக்குன்னு சொன்னால், அப்போ நாம் பீட்டர் ஐயாட்ட என்ன இல்லை, கடைசியில் ஏன்ட்ட வந்துட்டார் ஏன்னு சொல்லிட போகிறாரு. அப்போது அன்பு நம்ம செலுத்தினோமானால் தன்னால் வருங்க, கூட்டங்கள் தன்னால் வரும், இந்த இடமெல்லாம் நிரப்பப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இருக்கீங்க, வயசு ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க, உங்களை யாராவது எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்கள் உடம்பு என்ன செய்யுது, உங்களுடைய தேவைகளை யார் சந்திக்கிறா சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? அழுதுருவீங்க. என்னை பேசுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி. ஏனென்றால் ஒதுக்குகிறார்கள், வயதானவனே ஒதுக்குகிறார்கள். உனக்கு ஒரு வயது வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. நேசிக்க வேண்டும். சும்மா பிரசங்கித்த மட்டும் இல்லை, பிரசங்கிக்கிறவன் ஆகாதவனாய் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது நல்லா கவனிங்க, வேற எந்த இடத்துலையும் ப்ரீச் பண்ணுறதில்ல,
சின்ன பிள்ளைகளை 12 காலேஜ் வரைக்கும் படிக்கிறாங்க. ஆனால் வேற எந்த இடத்துலையும் இந்த வார்த்தைகளை சொல்லுவதில்லை. சபையில் மாத்திரந்தே சொல்லுவோம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை. அல்லேலூயா. அப்போ கனியுள்ள வாழ்க்கை அன்பு. அன்பு இருந்தால் சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில வரும். சந்தோஷம் இல்லை என்றால் உங்கள்கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம். கனி இல்லாத வாழ்க்கை இல்லை. அதனால உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பரிதவிக்கப்படுகிற சூழ்நிலையாய் போய்கொண்டு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பு இருந்தால் சந்தோஷம் வரும், சந்தோஷம் இருந்தால் சமாதானம் வரும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம், டு யூ வாண்ட் பீஸ், கம் டு ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லிட்டு பிரசங்கம்லாம் பயங்கரமாக பேசுவோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. இன்றைக்கி கூப்பிட்டு நான் தனித்தனியாக, இப்போ இந்த ஆர்சி சபையில் ஒரு கூடாரத்தில் போட்டு பாவம் அறிக்கை விடுவாங்கள்ல, அது மாதிரி நான் உங்களை கூப்பிட்டு தனித்தனியாக பேசுகிறேன். எத்தனை பேர் நீங்கள் சமாதானமே இல்லைங்க, நான் நடமாடும் பணமாக இருக்கிறேன்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்மள்கிட்ட தான் இருக்குது. அப்போ சமாதானம் இருக்க வேண்டும். சமாதானம் எப்போ இருக்கும்? நீடிய பொறுமையாக இருக்கும் பொழுது இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீடிய பொறுமையாக இருங்கள். இதெல்லாம் சின்ன பிள்ளையிலே நம்ம கேட்டுட்டோம். தயவு, நட்புணம், விசுவாசம், எல்லாம் சாந்தம், இச்சை அடக்கம் என்பதை நம்ம எல்லா இடத்துலையும் கேட்டுட்டோம். நான் ஒன்று சொல்லுகிறேன், கனியுள்ள வாழ்க்கை வாழுங்கள். இருப்பதோ கொஞ்ச நாட்கள், கொஞ்ச காலம். ஆண்டவருக்காய் கனியுள்ள வாழ்க்கை வாழுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஊர் பூரா போயிட்டு அமர அடித்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஜனங்களை வாங்க வாங்க வாங்கன்னு சொல்ல வேண்டாம். நீ கனியுள்ள வாழ்க்கை வாழ், உன்னை தேடி வருவார்கள். அல்லேலூயா. அந்த நடக்கும்போது அப்படியே ஒரு அம்மா இருந்தாங்களாம், பேர் சமாதானமா. என்னது? சமாதானமா. ஒரு அம்மா. அந்த அம்மாவுக்கு ஒரு நாளைக்காவது சண்டை இழுக்காமல் இருந்தால் சமாதானமே இருக்காதான். அப்போ என்ன செஞ்சா, எல்லாரும் டெய்லியும் ஒரு சண்டை இழுத்துருமா. இப்போ இந்த தெருவில் இருக்கவங்களாம் என்ன செஞ்சாங்களாம், ஏண்டி எல்லாரும் நம்ம இன்னைக்கு இந்த தடவை பயங்கரமாக உஷாராயிடணும், இந்த சமாதானத்தை எப்படியாவது இன்னைக்கு அழுக வச்சிடணுண்டி, சண்டையே போடக்கூடாது, யாரும் அவள் என்ன சொன்னாலும் சண்டை போடாதீங்கன்னு சொல்லி சரி சரின்ட்டு எல்லாம் நின்றுட்டு இருக்குங்க ரோட்டில். இந்த அம்மா வந்து பார்த்தாங்க, எல்லாத்தையும் பேசி பார்த்தாங்க, ஒன்றும் முடியலை. உடனே இந்த அம்மா என்ன நடு ரோட்டில் 2-3 கல் எடுத்துகிட்டு போய் தீயை போட்டு ஒரு பெரிய வடச்சட்டி எடுத்து அது உள்ளுக்க வச்சு மணலை உள்ளே போட்டு ஒரு பெரிய கரண்டி எடுத்து இப்படி வரக்கு 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 வரக்குன்னு வறுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். இந்த ஒரு அம்மா இருக்க மாட்டாங்க, அடியே கூறுகட்ட சமாதானம். என்னது? அடியே கூறுகட்ட சமாதானம், வெறுஞ்சட்டியில் போட்டு வறுக்கு வறுக்குன்னு வறுத்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும், தலைமையிட்ட பிடிச்சி வாடி வா, நான் வரட்டுன்னு இழுப்பேன், புரட்டுன்னு இப்போ உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சண்டை ஓட்டு மல்லு கட்டிட்டு அப்போதான் சொல்லிச்சான், அப்பாடா இன்னைக்குதான் எனக்கு சமாதானம். இப்படியும் இருக்கிறார்கள். ஒரு எதுனாலும் சரி, ஒரு பிரச்சனைகளை உருவாக்குறதுக்காகவே இருக்க. ஒரு குழம்புல சண்டை நடக்கும். ஒரு உப்பு போடாத காரியத்துக்கு, உப்பு இல்லாத காரியத்துக்கு பிரச்சனை நடந்து வெட்டு துட்டு ஆக்கி கடைசியில் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் பிரிஞ்சு நடுத்தொருள் ஆகி டைவர்ஸ் போயிடும். என்ன காரணம் அப்படின்னா யோசித்து பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது. உப்பு குறைஞ்சிருச்சு, உப்பு போட்டால் குழம்பு சரியாக போயிடும். ஆனால் என்ன செய்கிறது? திட்டுறோம், பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் பொறுமையாக இருங்க. ஆண்டவருடைய கர்த்தருடைய பிள்ளைகள் இதெல்லாம் செஞ்சுதே ஆகணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் இந்த கனிகள் இல்லாத வாழ்க்கை பரலோகத்துக்கு போக முடியாது. கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காய் பலவர் பரிந்து பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதற்குள்ளே நீங்கள் ஆவியின் கனியிலே நீங்கள் நிலைத்திருக்கும்படியாக உங்களை வேண்டுகிறோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில அன்பு, சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இளமையை நீங்கள் வீணாக்குகிறீர்கள். யோசித்து பாருங்கள், உங்களுடைய வயசு எத்தனை வயசாயிடுச்சு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசாயிடுச்சு. நீங்கள் பின்னாடி யோசித்து பாருங்க, உங்க குடும்பத்தில், உங்க வாழ்வுல நீங்க எல்லா காரியத்தையும் வீணாக்கி போயிட்டு இருக்கீங்க, வேஸ்டாக்கி போட்டிருக்கீங்க. சின்ன பிரச்சனைக்கு 10 நாள் பேசாம இருக்கிறோம், சண்டை போடாம இருக்கிறோம், சண்டை போட்டு கொண்டு இருக்கிறோம். வீட்டுக்கு வர்றது இல்லை, அப்பாட்ட கொடுக்கறதும் அம்மாட்ட கொடுக்கறதும், வீட்டில் சமாதானம் இல்லாமல் போய்கிறது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு விட்டு பேசினாத்த என்ன? யார் அவர்? சொல்லுங்க சிஸ்டர், யார் அவர்? சொல்லுங்க, யாரு? நம்ம கணவர் தானே. அவர்கிட்ட விட்டு கொடுத்து பேசுங்க.
கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. விட்டு கொடுப்பவன் என்னைக்குமே கெட்டு போவதில்லை. ஏன் தாய் அவங்கள்ட்ட பேசுங்க. பேசினா என் பொண்டாட்டி திட்டுவா அப்படின்னா உன் பொண்டாட்டியும் ஒரு நாளைக்கு தாய் ஆக வேண்டியவள். அல்லேலூயா. அவர்களா கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட நீங்கள் பாடம் புகட்ட வேண்டும். அப்போ அன்பு செலுத்துங்கள். பிரதான கட்டளை அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா. இந்த கனிகள் இல்லை என்றால் நம்ம சர்ச்சுக்கு வேஸ்ட். இப்போ சொல்லுங்க, இப்போ நம்மள்ட்டலாம் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம சர்ச்சுக்கு இவ்வளோ வருஷம் வேஸ்ட்டாக போகிறோம். நம்முடைய அழகை கெடுத்து கொண்டிருக்கிறோம். கவலைப்படுவதனால் நம்முடைய அழகு கெடுது என்பதை மறந்து விடாதீர்கள். எத்தனை பேர் இன்னைக்கு நான் சொல்கிற மாதிரி டை அடிச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? எத்தனை பேர் தெரியாது. ஆனால் டைக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? கவலை. இந்த கவலை என்னது? இந்த மனுஷனை கட்டினதுலேருந்து என் வாழ்க்கை பூரா போச்சு. கவலை கவலை கவலை. இந்த மனுஷியை கட்டினதுலேருந்து இப்படித்தான். என்ன கட்டினதுலேருந்து கவலை? 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசினோம்னா ஒரு உப்புக்கு உதவாத காரியம். அல்லேலூயா. ஒரு காரியம் இல்லை. அவன் முறைச்சு பார்த்தான். அவன் எத்துறா, கையை நீட்டுறா. ஒரு ஆம்பளைய கை நீட்டலாமா, அடிக்கலாமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களாம் நல்ல பிள்ளைகள். நீங்கள் அப்படிலாம் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல நாள் பொல்ல நாளில் ஒரு பெரியவர்கள்ட்ட காலில் விழுகிறது ஆசீர்வாதமா இல்லையா? ஆசீர்வாதமா இல்லையா? நீங்களாம் இப்படி பார்க்குறீங்க, எனக்கு பயந்து போயிட்டேன். ஆசீர்வாதம். தாய் தகப்பனி. நான் எங்கள் சபையில் பெரிய அம்மாக்கள் ஐயாவிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். நான் பாஸ்டர், நான் பெரிய மேலே இருந்து வானத்துலேருந்து பொத்து நான் விழுந்துட்டேன். எங்கள் அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குவேன். எங்கள் அப்பா அம்மாட்ட இல்லை, என் ஒய்ஃப்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். கேளுங்க, அந்த பிள்ளை பையன்ட்ட கேளுங்க. நாங்கள் என் பையன் உணர்த்திருக்கேன். அவன் நான் இவன் 3 பேரும் என் வீட்டுக்காரம்மா காலில் விழுவோம். நான் அந்த பிள்ளைங்க காலில் விழுவேன். இதனால என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளுவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பூரா இழந்து போய் உட்கார்ந்துருக்கிறது காரணம் என்னன்னு தெரியுமா? ஈகோ. இவங்கள்ட்டையா, அவள்கிட்டயா, இவள்கிட்டயா, எல்லாத்தையும் தூக்கிறீங்க தேவனுடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே அன்பு செலுத்துங்கள். அடுத்த முறை ஆண்டவர் சொல்றாரு, எஜமான்கிட்ட சொல்லிட்டு வேலைக்காரன்ட்ட சொல்லிட்டு போறாரு, என்னன்னு 3 வருஷமா நான் பார்த்தேன், கனி இல்லை. அதுக்கு அவர் சொல்றாரு, அடுத்த முறை வாருமையா, நான் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு. இன்னொரு முறை நான் வருவேன். புரியுதா நான் சொல்றது? இன்னொரு முறை நான் வருவேன். அப்ப கேட்பேன், கனி இல்லைன்னா உங்களுக்கு நிறைய கனி வாங்கி தந்துட்டு போவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆவியின் கனிகளிலே கனிகளாக வாழ்ந்து பிரசங்கிப்பது மாத்திரமல்ல, பைபிளை தூக்குறது மாத்திரமல்ல, நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். உலகத்தார் வாழ்ந்து காட்டுகிறார்கள், நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். உங்களை தேடி 1000 ஜனங்கள் ஓடி வருவார்கள். அல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு வீட்டில் போய் அன்பு செலுத்துவீங்களா? கையை தூக்குங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வீட்டுக்கார், உங்கள் பிள்ளைகள், உங்கள் மனைவி யார்கிட்ட என்னம்மா புதுசாக இருக்குது சொல்லிட்டு போகட்டும். உங்கள்கிட்ட பேசணும், எனக்கு பேசணும் பிரதர், உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் என்னம்மா புதுசாக இருக்குப்பா அப்படி தான் சொல்லுவாங்க ஆரம்பத்தில். இருந்தாலும் பேசணும், அன்பு செலுத்தணும். பேசி பாருங்கள், கொஞ்ச நாள் உங்கள் பிரச்சனைகள் மாறும். உங்கள் குடும்பத்தில் தலைவிரித்து ஆடுகிற பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் பேசி பாருங்கள், இந்த பிரச்சனை மாறுதா இல்லையா என்பதை நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் அன்பு செலுத்துங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள், ஆவியின் கனிகளிலே வாழ்வை வாழுங்கள். பியூட்டிஃபுல்லான வாழ்க்கையை கெடுத்து விடாதீர்கள். அது சந்தோஷமான வாழ்க்கை, அது மகிழ்ச்சியான வாழ்க்கை, சிரிப்பான வாழ்க்கை. அல்லேலூயா. சிரியுங்கள். உலகத்தார் சொல்கிறேன் சிரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறேன் சிரியுங்கள். அகத்தின் அழகு ஆமாம் தெரியும், முகத்தில் தெரியும். நல்லா சிரிச்சாத்தே என்ன, ஏன் உருன்னு இருப்பீங்க? புரியுதுங்களா நான் சொல்கிறது? எங்கே போனாலும் அழகாக சிரிங்க. பிரதர் பிரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களா? வெரி குட். பேசுங்க, சிரிங்க. இன்னொன்று பேசுவோம். யாரோ ஒருத்தட்ட வாங்க சிஸ்டர் பிரைஸ்லான்னு சொல்லுவோம். நம்ம வீட்டுக்காரம்மா கண்டவனே எப்படி திரும்புறது, வீட்டுக்கார கண்டவனே அப்படி திரும்புறது, அப்படி இல்லை. எல்லாத்தையும் ஒரே சிரிப்பாக சிரிங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், இந்த சபை மகிழ்ச்சியாக இருக்கும். அன்பு பிரதர்
குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, தெய்வ கிருபை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன் ஐயா. தெய்வ மகிமை இறங்கும்படி ஆட்சேபிக்கிறேன். ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ஓ நன்றி ஆண்டவரே, கட்டுகளை உடைக்குகிற தெய்வம் இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசினுடைய ஏவுதல்களை ஆண்டவரே இந்த குடும்பங்களில் இருந்து வீடுகளில் இருந்து வெளியேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். சமாதானத்தை கெடுக்குகின்ற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் ஓ ரகரா லபோ ஷகரதியா உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் எரிச்சலை கொண்டு வருகின்ற அசுத்த ஆவியே வெளியேறு இயேசுவின் நாமத்தில். தலைவலிகளை கொண்டு வருகின்ற அசுத்தாவியே ஓ ஸ்தோத்திரம். தலையை வெடிப்பது போல காணப்படுகின்ற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் இப்பொழுதே சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஓ நன்றி ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் இழந்து போய் நிற்கிறேன், என் குடும்பத்தை நான் இழந்து போய் நிற்கிறேன். என் குடும்பம் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை போல் இருந்தது. இன்றைய தினத்திலே ஆங்காங்கே பிரிந்து போய் ஆண்டவரே இலையில்லாத களை இழந்த மரத்தை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாழ்வை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உன் வாழ்வை சிறப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய அத்திமரமே, நீ கனி கொடுக்கிற அத்திமரம். உன்னை பற்றி உனக்கே தெரியவில்லை, நீ அழகான கனி கொடுக்குகிற அத்திமரம். வாழ்வை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உனக்கு எதிராக வரும் ஆயுதம் வாய்க்காதே போகும்படியா ஒரு ரிபி ஷகரது லிபியங்கர தீரானாமக்கரதியா பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்திலே அந்த வீடுகளிலே தலை விரித்தாடுகின்ற கிரியைகளை மாற்றும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சமாதானத்தை தருவீராக, சந்தோஷத்தை தருவீராக, நிம்மதியை தருவீராக, பரலோகத்துக்கு செல்லும்படியான வழிகளை திறந்தருவீராக. எங்க வீம்புகளை எடுத்து போடும் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளுக்குள் உயிரிடைய செய்த கர்த்தருடைய அதே வல்லமை இந்த வேளையிலே எலும்புகளுக்குள் கால்களில் நடக்க முடியாமல் முழங்கால் மடக்க முடியாமல் இருக்கிற உன்னை கர்த்தர் தொட்டு சுகமாக்கு. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன் வேலைகளிலே திருப்தி இல்லாம, உன் வேலைகளிலே பிரச்சனைகளோடு ஓ ஸ்தோத்திரம் இழுத்து மூடிவிடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றும்படியாச்சு. சமாதானத்தை தாரும், வெளிவேஷம் போடாதபடிக்கு காத்துக்கொள்ளும். தேவ கிருபை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். குடும்பத்தின் சந்தேக பிரச்சனைகளை மாற்றும்படியா ஓ ஸ்தோத்திரம் பொல்லாத கிரிகளை மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். உன்னை பார்த்த உடனே வெறுக்குகிற சூழ்நிலைகள் இருக்கிறார்களா உங்க வீட்டிலே? கர்த்தர் இன்றைய தினத்திலே மாற்றத்தை உருவாக்குகிறார். ஓ ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வெண்கல கதவுகளை உடைக்க போகிறார், இருப்பு தாழ்பார்களை முறிக்க போகிறார். ஓ உனக்காக வைத்திருக்கிற பொக்கிஷத்தை கர்த்தர் உனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். தேவ கிருபை இறங்கட்டும். என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கிருபை இறங்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திர விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இவருடைய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. சந்தோஷமா இருக்கட்டும், நிறைய வசதியோடு இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும். நான் ஆசீர்வதிக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளை. தேவ கிருபை இறங்கட்டும். ஐயா ஜான் பீட்டர் ஐயாவுக்கு ஸ்தோத்திரம், குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதி, இந்த ஊழியத்தை பெருக்குவீராக. தேவ கிருபை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே என் ஆண்டவர் மல்டிபிகேஷன் காடா இருக்கிறபடினாலே பெருக்கத்தின் ஆண்டை உருவாக்கும் ஆண்டவர். இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. இன்னும் 2 நாள் நடக்க வேண்டிய இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதி பலப்படுத்தும். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மாற்றத்தை உருவாக்கும்படி ஆட்சேபிக்கிறார். தேவ கிருபை இறங்கட்டும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.